கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று நமது அன்பின் தாய் திருச்சபை அவளது அன்பு பிள்ளைகளை நம்மோடு இணைந்து கிறிஸ்து பிறப்பின் முன்னறிவிப்பு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகிறது. இந்த 3 வாசகங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முன்னறிவிப்பும், ஒரு கன்னி எவ்வாறு கருத்தாங்கி குழந்தையை பெற்றெடுப்பாள் என்பதையும், கிறிஸ்து எவ்வாறு ஆண்டோட திருவுளத்தை நிறைவேற்றப் போகிறார் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. இந்த முதல் வாசகம் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள இறைவசனங்களும் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் சொல்லுவது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எசாயா வழியாக பேசிய அந்த வார்த்தை, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று எசாயா தீர்க்கதரிசி வழியாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையாம் கடவுள் தனது திருவுளத்தை அறிவிக்கின்றார். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அந்த திருவுளம் எவ்வாறு நிறைவேறும் என்பதை அறிவிக்கின்றார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் பலியையோ இரக்கத்தையோ விரும்புவது அல்ல, ஆனால் எனக்கு ஒரு உடலை தந்துள்ளீர் என்று 2ஆம் வாசகத்திலே பவுல் பழைய மறைவாக்கை நினைவுறுத்துகிறார். அதாவது, ஒரு ஆட்டுக்குட்டியின் அல்லது காளையின் இரத்தமோ அதன் பலியோ நமக்கு மீட்பை பெற்று தராது. எனவே தந்தையாம் கடவுள் இறைமகன் இயேசுவுக்கு ஒரு உடலை கொடுத்திருக்கிறார். அந்த உடலிலே நமது பாவத்தின் எல்லா வலிகளையும், பாரங்களையும், காயங்களையும், வேதனைகளையும் தனது சரீரத்திலே தாங்கி பாடுகள் பட்டு சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு மீட்பை தருவார் என்று மிக தெளிவாக இந்த வார்த்தைகள் கூறுகிறது. நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு இவற்றிற்கு இந்த அறிவிப்பு, கிறிஸ்து பிறப்பின் முன்னறிவிப்பு விதையாக விதைக்கப்படுகிறது. அன்னை மரியாள் நமது உயிரினும் மேலான தாய். இதுல கபிரியேல் தூதர் சொன்ன மங்கள வார்த்தையில அந்த வார்த்தையை மிக கவனிக்க வேண்டும். அருள் மிக பெற்றவரே. ஏற்கனவே அன்னை அந்த அருளை பெற்றிருந்தாள். பரிசுத்தமான வாழ்வு. தனது பெற்றோராகிய அன்னாள், சுவகீன் இவர்கள் அந்த மகளை வளர்த்த வளர்ப்பு, ஆலயத்திலேயே வளர்ந்த, சிறுமியாக இருந்து ஆலயத்திலே வளர்ந்த அன்பு தாய், பரிசுத்தத்திலே நிறைந்திருந்தாள். அதனால்தான் தந்தையாம் கடவுள் தனது அன்பு தூதர் வழியாக சொல்கிறார், அருள் மிக பெற்றவரே, அருள் மிக பெறுபவரேன்னு சொல்லல, அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று தந்தையாம் கடவுள் அன்னை மரியாளை வாழ்த்துகிறார். நாம் அன்னைக்கு கொடுக்க வேண்டிய வணக்கமும் மரியாதையையும் என்றும் நாம் மறந்து போகக்கூடாது. குடும்பங்களிலே இந்த திருஜெபமாலை இல்லாமல் போய்விட்டது. அன்னையின் புகழ் வணக்கம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு 1000 காரணங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் தந்தையாம் கடவுள் வாழ்த்து, அவரது வார்த்தையால் வாழ்த்து பெற்ற அன்னையை நாமும் வணங்குவதும் வாழ்த்துவதும் மிக மிக அவசியம். திரு ஜெபமாலை கட்டுகளை உடைக்கின்ற உன்னதமான இறை வார்த்தையின் தொகுப்பு, மறந்து போகாதீர்கள். இந்த அன்னை தந்தையாம் கடவுளின் அழைப்புக்கு ஆம் என்று சொல்லி மீட்பிற்கு வித்திடுகிறாள். ஆண்டவரை பாருங்க, நீதான் பெற்றெடுக்கணும், நீதான் செய்யணும் வற்புறுத்தல. அங்கும் ஒரு மனித சுதந்திரத்தை தந்தையாம் கடவுள் கொடுத்து, அன்னை கேட்ட கேள்விக்கு விளக்கம் அளித்து அங்கு மீட்பின் திட்டம் வித்திடப்படுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இன்று உன்னையும் என்னையும் அந்த இறை வார்த்தையை கருவாக நம்மில் ஏற்று அதை நமது தியானத்தின் மூலம் வளர்த்தெடுத்து பிறருக்கு மீட்பு கொடுக்கும் கருவியாக உன் வாயின் வார்த்தைகளும் வாழ்வும், சொல்லும், செயலும், சிந்தனையும் இருக்க வேண்டும் என்று நம்மையும் அழைக்கின்றார். நாம் ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்வோமானால், அன்னை மரியாதை போல இறுதி வரை திரும்பி பார்க்காத அந்த விசுவாச ஓட்டத்தை போல நாமும் எத்தனை சோதனைகள், வேதனைகள், களங்கங்களை அன்னை மரியாள் சுமந்து அந்த மீட்பின் திட்டத்திலே நிலைத்திருந்தாலோ, அதே போல நாமும் நிலைத்திருந்து ஆண்டவருக்காய் கடைசி வரை உழைப்போம். ஆண்டவரின் திட்டத்திலே நமக்கு மிகப்பெரிய பங்குண்டு. காரணம், அவரது இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, உமது இறைமகன் இயேசுவை எங்களுக்கு
பலியாக தந்து எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்க இருளிலிருந்து ஒளிக்குள் கொண்டு வர இன்று அன்னை மரியாளுக்கு அந்த கிறிஸ்துவின் பிறப்பின் முன்னறிவிப்பை கொடுத்தீரே, இதே அறிவிப்பு எங்களுக்கும் தரப்படுகிறது அப்பா. நாங்களும் உமது இறை வார்த்தையை கருக்கொண்டு அதை எங்களை தியானித்து வளர்த்தெடுத்து பிறருக்கு மீட்பின் கருவியாக செய்தியாக அதை கொடுத்து ஆன்மாக்களை இருளிலிருந்து ஒளிக்குள் கொண்டு வர எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சிறு துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, நமது தாயாம் திருச்சபை இன்று நம்ம எல்லாம் அழைத்து ஆண்டவர் பிறப்பின் பண்டிகை முன்னறிவிப்பை கொண்டாடுவது எவ்வளவு சிறப்போ அதே போல நம்மையும் ஆண்டவர் அழைக்கின்றார் என்ற உணர்வை உள்வாங்கி ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்லுவோம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.